ஓகே, மீடியா மேசன் பாட்காஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம். எஸ், இன்றைக்கி நாங்கள் ஒரு புது டாப்பிக்கோடு வந்திருக்கோம். அந்த டாபிக் என்ன அப்படின்றது டேரெக்டாக ரொம்ப கண்டென்ட் போகிறணும், பட் பரவாயில்ல தானே, லேட் ஆகிக்கிட்டே போகிறீங்கள. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நாங்கள் பார்த்த படங்களில் எங்களுக்கு பிடிச்ச முக்கியமான ட்விஸ்ட் உள்ள படங்கள் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த ட்விஸ்ட் இருக்கிற படங்களை வந்துட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். சின்ன வயசாக இருக்கும் போது பார்த்த படங்கள், பெரிய வயசாக இருக்கும் போது பார்த்த படங்கள். சின்ன வயசாக இருக்கும் போது நமக்கு எதை பார்த்தாலும் சிம்பிளான விஷயங்கள்லாம் செம்ம ட்விஸ்டரா அப்படி சொல்லிட்டு தோணும். ட்விஸ்ட்னா என்னன்னே தெரியாமல் ட்விஸ்ட்டை பார்த்து வியந்த வயசு ஒன்று. அப்புறமேட்டு நம்ம 18 வயசுக்கு மேலே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுக்கு மேலே வந்துட்டு பார்த்த படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, சின்ன வயசில் நான் பார்த்து செம்ம ட்விஸ்டரா அப்படின்னு வியந்த ஒரு படம் புலி படம் இருக்குது பார்த்தீங்களா. வேதாள கோட்டையில் சொன்னதுக்காண்டே சிரிக்கணும்னு சிரிச்சாயா? வேதாள கோட்டையில் எவ்வளோ பெருசாக டியூப் ஒன்று இருக்கும், உள்ளே ஃபுல்லாக நெருப்பு இருக்கும். சாதாரண மனுஷங்களாம் உள்ளே போக முடியாது, வேதாளங்கள் மட்டும்தான் உள்ளே போயிட்டு வர முடியும். ஆக்சுவலாக அந்த படத்தில் விஜய் வந்து ஒரு லிக்விட் மாதிரி குடிச்சார் அப்படின்னா ஒரு வேதாளமாக மாறிடுவார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, 2 பேரும் அவரை பிடிச்சிட்டு போயிட்டு டியூப் முன்னாடி நிற்க வைப்பாங்க. மேலே இருந்து ஒரு காக்கா மாதிரி பறந்துக்கிட்டு போவோம். அதை வந்து அந்த இதை கீழே பரப்பாரு. அதை வந்துட்டு கையில் பிடிச்சிருவாங்க, வில்லன் பிடிச்சிருவான், பிடிச்சி தூக்கி போட்டுருவான். யாரால ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளே தள்ளி விட்டுருவான் நெருப்புக்குள்ளே. கடைசியில் பார்த்தா செத்து பேர் வரும்னு பார்த்தா அந்த ஓட்டக்குள்ளே வந்து வெளில வருவார். அப்போ பிஜிஎம் வரும், புலி புலி எனக்கு வந்துட்டு சீரியஸாக அது அந்த வயசில் பார்க்கும்பொழுது எனக்கு பெரிய ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, புலி படம் சின்ன பசங்களுக்கான ஒரு படம். ஆக்சுவலாக அதுக்கு தான் நடித்தார். அப்போ நான் சின்ன புள்ளியாக தான் இருந்தேன். அப்போ பார்க்கும்பொழுது சூப்பர்ரா, செம்ம வந்துட்டாரா அண்ணன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லக்ஷ்மின்னு ஒரு படம், ஓகேவா? லக்ஷ்மி இல்லடா, அப்புறம்டா இது ஒன்னா விளையாடலாம் பாப்பா சொல்ல வச்சிருந்தேன் மெண்டல். அது படம் பேர் துர்கா. துர்கா, சாரி. எக்ஸாக்டா எனக்கும் சின்ன வயசுல பார்த்ததுன்னா துர்கா தான். ஏன்னா படம் வந்து ஒரு பொண்ணு, பணக்கார பொண்ணு துர்கா ஒன்று இருக்கும், இன்னொரு ஏழை பொண்ணு ஒரு துர்கா இருக்கும். படம் ஃபுல்லாக இந்த பொண்ணு துர்கான்னு சொல்லிட்டே இருக்கப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க இன்னொரு பொண்ணு துர்கா வரும். பார்த்தா இன்னும் 2 துர்கா இருக்காங்க. இதில் யார் நமக்கு ஒரிஜினல் துர்கா நமக்கு தெரியாமல் இருக்கும். பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலையே ஆட்டு 3 பேரும் ஒன்று தானே அம்மாவுக்கு பாட்டு அப்படியே நின்று அந்த பாப்பா ரியாக்ட் கொடுக்கும். நான் தான் ஒரிஜினல் துர்கா நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். டக்கு நடத்தல அந்த பாப்பா பாட ஆரம்பிச்சிடும். இன்னொரு பாப்பா 3 பேரும் ஒன்று தான். அதில் என்ன ஒரு ட்விஸ்ட், நான் குரங்கு ஐயோ தலையில் அடிக்கும், நாய்க்குட்டிக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எது துர்கா எது துர்கா. அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ நமக்கு அவன் பார்க்குறப்போ இப்போ இந்த பொண்ணு தான் ஒரிஜினல் துர்காவா இந்த பொண்ணு துர்காவான்றது வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஸோ யாவரும் நலம் அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் என்னடா நடந்தது அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் இருக்கும். ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். லைக் வீட்டுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கும் போது ஃபோட்டோ ஒழுங்காக வராது. அண்ட் அவர் வந்து அவரோட சைட்டில் போய் ஃபோட்டோ எடுத்து பார்ப்பாரு, அப்போ ஒழுங்காக வரும். அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த சீரியல் டைமுக்கு அந்த சீரியல் வர்றது, அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் அது அந்த படம் ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு படம். எப்படி சொல்கிறது, அந்த வீட்டில் அவ்வளோ பேர் இறந்துருக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் போய் அதை கண்டுபிடிச்சி என்னன்னா அதில் என்ன இதுனா வந்து அவரோட டாக்டர் தான் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கீங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, உங்கள் ஒய்ஃபுக்கும் இது நல்லதில்லை. ஏன்னா அவங்களும் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் வந்து ஏதோ வீட்டில் ஏதோ ஷாக் அடிச்சோ அதை விழுந்தோ இறந்துருவாங்க. ஐ மீன் குழந்தை இறந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கணும், நீங்கள் இதெல்லாம் பற்றி எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லுவார். அந்த டாக்டர் தான் வந்து இவங்களோட ஃபேமிலி டாக்டர் மாதிரி. அவங்க அம்மாலேருந்து எல்லாருக்குமே அவரை தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ கடைசியில் பிரச்சனை, எங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு சுத்தியில் வச்சுட்டு வந்து எங்கள் வீட்டில் கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எல்லோரும் அவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பான், யாராக இருக்கும். ஆனால் வந்து அவனுக்கு அந்த டிவியில் காமிச்சிரும் சீரியலில் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் என்ன பண்ணுவான், அவன் டாக்டர் வீட்டில் போய் தங்குவான். டாக்டர் வீட்டில் போய் தங்கி இந்த மாதிரி எனக்கு நான் தான் கொல்ல போகிறேன், ஸோ நான் என்ன கதை தட்டி இது பண்ணாலும் திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவான், திருப்பி தூங்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சோஃபாவில் தூங்கிட்டு இருப்பான், எந்திரிச்சிருவான். திடீர்னு அந்த கனவு திருப்பி ஒரு எந்திரிச்சிருவான். ஸோ எந்திரிச்ச உடனே பார்த்தா அந்த ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு தெரியும், அது அந்த இறந்து போன தம்பியோட ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அதை யோசிக்கும் போது கரெக்டாக அந்த லைட்டிங்காக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும் எல்லாம் பயங்கரமாக போட்டிருப்பாங்க. அந்த எல்லாருமே ரிவீல் ஆகுற நேரத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிருப்பாங்க, ஒரு க்ளூ இருக்கும். இந்த மாதிரி அவரோட தம்பியோட ஃபோட்டோ வந்து அங்கே மாலை போட்டு வச்சிருப்பாரு, அந்த இதெல்லாம் இருக்கும்.
அண்ட் ஆல்சோ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அப்போ வந்து அந்த படிக்கட்டு கிட்ட அந்த தம்பியோட சிலை வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணியிருக்கவே மாட்டோம். கடைசியில் தான் அந்த விஷயமே தெரிய வருமா. அது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பல முடிப்பேன் போய்கிட்டே இருக்கு. இல்லை இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரான படம் இந்த படம். சிபின்னு சொல்லிட்டு ஒரு பேய் படம் இருக்கும். சிபி சிபியா சரி ஏதோ ஒன்று. அது என்னன்னா அந்த ஹீரோவுக்கு கழுத்து வலி இருந்துகிட்டே இருக்கும். டாக்டர் கிட்ட போய் காமிச்சா பேய் எங்கே இருக்குன்னு பார்த்தா கழுத்தில் உட்காந்துருக்கும். அது எனக்கு அப்போ வந்து செம்ம டுஸ்டாக இருந்துச்சு. என்னடா பேய் கழுத்துலேயே உட்காந்துருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ஒரு வேளை நம்மளும் உட்காந்துருக்குமா, நம்ம மேலே எல்லாம் உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நைட்லாம் உடம்பு வலி தூங்குனா ஏதோ அமுக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த படத்தில் பார்த்துருக்கியா கழுத்தில் உட்காந்துருக்கும். ஃபோட்டோவில் தான் தெரியும். அதே மாதிரி நைட் தூங்குறப்போ முதல்ல உட்காந்துருக்கு போலான்னு சொல்லி இப்போ வீதியை கிளப்பி விடுவாங்க. இன்னொரு பேய் படம் ஞாபகம் வருது. ஆனால் அது பேய் பட வரிசையில் வராது. இது வந்துட்டு ஒரு கமர்ஷியல் பேக்டு ஆக்ஷன் பேக்டு ஒரு படமாக தான் இருக்குது. விபி உடைய படம் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுடைய படம். அந்த படத்தில் வந்துட்டு பிரேம்ஜி இறந்து போயிடுவார். ஒரு கடையில் உட்காந்து பிரேம்ஜியும் சூர்யாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சூர்யா என்ன சொல்லுவார், எல்லாம் நார்மல் மனுஷங்க மாதிரி இருக்காங்கடா, நான் ஒரு ஹாலிவுட் படத்தில் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து பார்ப்பார். ஃபோட்டோவில் தெரிஞ்சால் அது வந்து மனுஷன், தெரியல அப்படின்னா அது ஆவின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு ஒரு வெயிட்டர் எடுப்பாங்க. ஆக்சுவலாக அந்த வெயிட்டர்லேயே வந்துட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் ஆவி நினச்சி எடுப்பாங்க. பார்த்தா அது பக்கத்தில் இருக்கிற ஆவியாக இருப்பான். அப்புறம் சூரியன் என்ன சொல்லுவார், பின்னாடி ஒரு ஆண்டி இருக்கடா, நீ அப்படியே நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுப்பார். எடுக்கும் பொழுது பார்த்தா பிரேம்ஜி அதில் இருக்க மாட்டார், பின்னாடி அந்த ஆன்டி மட்டும் தான் இருக்கும். அப்போ பார்த்தா நமக்கு செம்ம ட்விஸ்டாக இருக்குன்னா பிரேம்ஜி செத்து போயிட்டாரா அப்படி சொல்லிட்டு அது சூப்பராக இருக்கும் அந்த சீன். அப்புறதே நம்ம கமல் படமாக பார்த்து கொஞ்சம் நல்லா பிடிச்சி பார்ப்போம். அப்படி பார்த்ததில் வந்து பாபநாசம் வந்து முக்கியமான ஒரு படம். ஆக்சுவலி பாபநாசம் ரொம்ப முக்கியமான படம். பாபநாசம் ஓகேவா, அது ரொம்ப முக்கியமான படம். அதில் அது ஆக்சுவலி படமே வந்து ட்விஸ்ட்டு பிளாட்டாக தான் இருக்கும். ஆனால் மெயின் பிளாட் என்னன்னா அந்த புதைச்சி வச்சிருக்க சீனு. புதைச்சி வச்சிருக்கும்போது எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ஆக்சுவலி அந்த திரும்பி பார்க்குற சீனோட பாஸ் பண்ணால் கூட எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, ஓகே இன்னும் 2-3 படம் இருக்கும்போல நான் முதல் அப்போ நினச்சேன் 2-3 கொலை பண்ணியிருக்கானுங்க போல அப்படிலாம் நினச்சேன். என்ன வேணா இருக்கலாம், தோண்டி எடுத்துட்டானுங்க. ஏன்னா அது வரைக்கும் நான் என்ன நினைச்சேன், ஓகே என்ன நினைக்கிறானுங்க, இவன் உண்மையில கொண்டிருக்க மாட்டான், இருந்தாலும் தேடி பார்ப்போம் கிடைக்குதான் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையில அவன் பையன் இருக்கான் போல நினைச்சேன். அதில் கண்ணுக்குட்டி இருக்கும். இப்போ இன்னொன்று என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ கண்ணுக்குட்டி தான் இருக்கு. இப்போ பையன் எங்கன்ற ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ என்னன்னா எண்டு கார்டே போட போறானுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. போலீஸ்கிட்ட பேசுறாப்புல அந்த திரும்பும் போது ஒரு டிரான்சிஷனோட ஒரு விஷயம் பண்ணியிருப்பானுங்க. அது அவர் திரும்புவாரு, அப்படியே மேட்ச் கட் பண்ணி பார்த்தா அந்த போலீஸ் ஸ்டேஷன் கடையில தான் அவனை புதைச்சிருக்கான். நீ எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உன்னால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா உனக்கு கீழே தான் அவன் இருக்கான் அப்படின்னு அங்க சூப்பரா இருக்கு. அது வந்து ஒரு செம்ம யோசிக்கவே முடியாது. போலீஸால எந்த ஆஸ்பெக்ட்லயே அது எங்க இருப்பானுங்க நமக்கு அந்த போலீஸ் அவன் எத்தனை வருஷம் யோசிச்சாலும் அவன் அதுக்கு மேல உட்காந்து தான் யோசிச்சுட்டு இருக்கணும். கடைசி வரைக்கும் அவனால கண்டே பிடிக்க முடியாது. அது ஒரு சூப்பரான ஒரு பிளாட். இதே மாதிரி பேய் படத்துல எனக்கு இன்னொரு ட்விஸ்ட் ரொம்ப பிடிச்சது. இல்ல பேய் படத்துல ஒரு ஓகே ட்விஸ்ட் என்னன்னா டிமாண்டி காலனி படத்துல வந்து ஓகேவா ஸ்ரீனின்னு ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த கேரக்டர் வந்து அவங்க அந்த டிமாண்டி காலனி வீட்டுக்குலாம் போயிட்டு வந்துடுவாங்க, எல்லாமே முடிஞ்சிருவாங்க. நைட்டு வீட்டில் தூங்கிட்டு இருக்கும், இவங்க படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த கேரக்டர் மட்டும் ஏஞ்சி போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் தான் தெரியும் அந்த கேரக்டர் வந்து செத்து போயிருக்கும் ஏதோ ஒரு இடத்துலயே. அது வந்து ரிவீல் பண்ணும்போது பயமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பயங்கர ட்விஸ்டாக வரும். டிமாண்ட் அதே மாதிரி தான் பக்கத்தில் இருப்பான். லாஸ்ட் பார்த்தா அந்த சாமியாரோட ஜோசியரோட ஆடி கேட்கும், செத்து போயிட்டா என்ஸ் 2 இருப்பான். ஆமா, ஏ விமல் வா விமல் தாகமா இருக்கு தண்ணி எடுத்துக்கிறேன்னு அதெல்லாம் போகாதரான்ற மாதிரி ட்விஸ்ட் நேரம் பயமா இருக்கும். பயத்தோட கலந்த ட்விஸ்ட் அந்த படத்துல பயங்கரமா இருக்கும். டிமாண்டி காலனில கடைசில அவன் செத்து போயிருப்பான். அவன் தெரியும் செத்து போயிருப்பான். இறங்கி குதிச்சு தப்பிச்சு போறப்ப அது சரியான ட்விஸ்ட். இந்த பயம் கலந்த ட்விஸ்ட் எந்த இடத்துல ஒரு இருந்துச்சுன்னா ராட்சசன் படத்தில். ராட்சசன் படத்தில் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து இந்த லேடி, இந்த மேஜிக் பண்ணுற லேடி, வயசான லேடி யார் தேடிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த 6 விரல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே இந்த மேஜிக் லேடியை தேடுங்க தேடிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவர் வீட்டுக்கிட்ட வந்து கண்டுபிடிப்பார், தப்பிச்சு ஓடிடுவாங்க காரில் ஓடினதுக்கப்புறம் தான் ராதாரவி கண்டுபிடிப்பார். அவங்களுக்கு 6 விரல் இருக்குது, நீ தேரால் இவங்க காரில் உட்காந்துருப்பாங்க. விக்கை கழட்டிட்டு அப்படியே இந்த கண்ணாடியை போடுவார். பார்த்தா அது அம்மா இல்லை கிறிஸ்டோபர் சொல்லணும். பயமா இருக்கும்.
என்னடா கிறிஸ்டோபர் தான் இதாகிட்டான், இப்போ அம்மா மட்டும் அம்மா தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா கிறிஸ்டோபர் தான் இன்னும் உயிரோட இருந்து எல்லா கொலையும் அம்மா வேஷத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. வச்சு கண்டுபிடிப்பாங்க ஆக்சுவலி, அதுதான் செம்மையா இருக்கும். போட்டோ வச்சு கண்டுபிடிப்பாங்க. சரி, அதுக்கு க்ளூவே வந்து அவரோட 10 வரல வந்து கரை இருக்கும், ரத்த கரை, அதை சவுத்துல வச்சுட்டு போயிருப்பாரு. அதுதான் விஷ்ணு விஷால் வந்து அதுக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. அவர் அந்த அழகா போட்டோ எடுத்துட்டு வந்து அந்த இதை வச்சு அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சு பாப்பாரு. அது அந்த லேடி கிடையாது, கிறிஸ்டோபர் தான்ற ஒரு க்ளூ அந்த ரிவீல் பாயிண்ட் வந்து மேக்கப் போடுது, விக் வச்சு எல்லாத்தையும் வச்சுதான் சரியான ட்விஸ்ட் அந்த இதெல்லாம். ஒரு மாதிரி மார்வல் ஃபேன் தான் நம்ம. நான் ஒரு பர்சனலாக ஒரு மார்வல் ஃபேன். நிறையா ட்விஸ்ட் அண்ட் சீன்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இருந்தே. ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் கொடுத்தது என்னன்னா, ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக ரிலீஸ் ஆனது தான் வந்து நோவே ஹோம், ஸ்பைடர்மேனோட நோவே ஹோம். இல்லை நோவே ஹோம் சொல்கிறேங்க, ஸ்பைடர்மேன் நோவே ஹோமோட பிளாட். சன் பிக்சர்ஸ் இந்த மாதிரியே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே மேபி நிறைய பேருக்கு இந்த சீன் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரீல்ஸை நம்ம நிறையா பார்த்துருப்போம். என்னன்னா ஓப்பனிங் ஷோ நான் ஒரு 6 மணி ஷோலாம் போயிட்டேன். அதாவது மார்வல் படத்தில் அந்த ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் காலையில் விட்டானுங்க. அப்போலாம் 6 மணிக்கெலாம் ஷோ விட்டானுங்க. நான் போயிட்டேன், 6 மணி ஷோ போயிட்டேன். 6 மணிக்கு பார்த்துருக்கோம், நல்லா போயிட்டுருக்கு, சட்டிலாக படம் போயிட்டுருக்கு. ஒரு பிளாட்டில் என்னன்னா, இதெல்லாம் வந்து பண்ணுவானுங்களா அப்படின்ற ஒரு போர்ஷன் இருந்துச்சு. அந்த போர்ஷனு இதெல்லாம் பண்ணுவானுங்களா அப்படின்னு இருந்துச்சு. என்னன்னா அவன் கையில் ரிங்கு கிடச்சிரும், அதாவது ஃப்ரெண்டு கையில் வந்து ரிங்கு கிடச்சிரும். போர்ட்டலை ஓப்பன் பண்ணணும், அதாவது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட போர்ட்டல் ஓப்பன் பண்ணணும். இப்போ எதுக்காக அவனுக்கு ஓப்பன் பண்ணுறானுங்கன்னா, டாம் ஹாலண்ட் எங்கேன்னு தெரியல, அதாவது நம்மளோட ஸ்பைடர்மேன் எங்கேன்னு தெரியல. அது வரைக்கும் மற்ற யூனிவர்ஸில் இந்த வில்லன்ஸ்லாம் இங்கே வந்திருப்பானுங்க. பிளாட் ஒரு மாதிரி நல்லா போயிட்டு ஒரு மாதிரி சீன். அந்த சீன் எப்படின்னா எல்லாமே அமைதியாக இருப்பாங்க, அப்போ தான் அமைதியாக இருப்பாங்க. ஓப்பன் பண்ண போகிறாங்க, சரி டாம் ஹாலண்ட் நிற்க போகிறான் அப்படின்ட்டு. பீட்டர் பார்க்கர் ஆக்சுவலி எல்லாரோட பேருமே இல்லை, பீட்டர் பார்க்கர் தான். ஓப்பன் பண்ணால் ஸ்பைடர்மேன் நிற்பாங்க. ஆனால் உண்மையாக நம்ம கரெக்டாக நோட் பண்ணோம்னா அதில் இருந்த லோகோ நம்ம டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன் சூட்டோட லோகோ கிடையாது. எனக்கு வந்து இன்னும் அந்த ஃபீல் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணி இந்த லோகோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஓடி வருது டாம் ஹாலண்ட் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஓடி வந்து இப்படி மாஸ்க்கு கலட்டுனா அது டாம் ஹாலண்ட் கிடையாது, அது அமேசிங் ஸ்பைடர்மேனோட பீட்டர் பார்க்கர். ஏன்னா வேற யூனிவர்ஸ்ல வந்து பீட்டர் பார்க்கர் வந்து நிற்பாரு. அந்த சீனோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படின்னா, என்னால உட்கார முடியல சீட்ல, அந்த அளவுக்கு கத்துறேன். சரி ஓகே அப்படி திருப்பி அப்படி சரி இல்லையே எனக்கு நிரூபிச்சு காட்டுன்னு மேலே ஏறி பார்ப்பாரு. சரி இது ஓகே சட்டலாம் ஓகே இப்போதானே பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் கேப் கொடுங்கடான்னு தான் சொல்லுவோம். சரி இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பீட்டர் பார்க்கரை தேடுவோம், திருப்பி சுற்றுவாங்க. இந்த தடவை நம்ம ஆளு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டாப்ல, ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் கிடையாது, நார்மலான ஒரு காஸ்டியூம்ல நிழல் மட்டும் அப்படி அமைதியாக கொஞ்சம் நிழல் இருக்கும், நிழலுக்குள்ள வந்து அப்படி வெளியே வருவார். பார்த்தா நம்மளோட ஓஜி ஸ்பைடர்மேனு என்ட்ரி. எனக்கு வந்து அந்த பிளாட் வந்து எத்தனை வருஷம் வேணா, என்ன படங்கள் வேணா வரட்டும், எவ்வளோ பெரிய படங்கள் வேணா வரட்டும், இந்த பிளாட்டை தான் என்னைக்குனாலும் ட்விஸ்டோட அந்த மேக்ஸிமம் வச்சிருந்தா நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தை அவனுக்கு பண்ணானுங்க. ஒரு 10-15 வருஷமா லீட்ல இருக்க ஒரு படம் ஸ்பைடர்மேன்றது எல்லாத்தையும் அந்த ஒரு 5 நிமிஷம் சீன்ல வச்சு தேட்டர் அறல விட்டானுங்க. பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அது வந்து. ஒரு நீங்கள் வந்து வெளியூர் நாய்க்கு வந்து வறுக்கி போடலாம், ஆனால் உள்ளூர் நாய்களுக்கு பழைய சோறே பெருசாக இருக்கும். அந்த வரிசையில் மார்வல் மாதிரி நம்ம ஊரில் எல்சியூன்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தீங்களா எதுக்கு ரெஸ்பான்ஸ். ஸோ அதில் வந்துட்டு விக்ரம் படத்தில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சின்ன மொமெண்ட்ஸுமே பெரிய ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். அவர் வந்துட்டு இறக்கலை இருக்கிறாரு அப்படின்னு தெரியும், அப்படி இருந்தும் அவர் மாஸ்க் இன்டர்வலில் கழட்டும் பொழுது ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அது தேட்ரிக்கல் மொமெண்ட்டாக இருந்துச்சு. என்னன்னா ஃபகத் ஃபாசில் இந்த கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கப்ப இது விக்ரம் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த பழைய விக்ரமோட கண்டினியூஷன் தான் இந்த விக்ரமே. அந்த ஸ்குவாட்ல ஒரு 5 பேர் இருப்பாங்க, அவங்க ஒரு பிளாக் ஸ்குவாட்னு ஒரு 20 பேரை ஃபார்ம் பண்ணாங்கன்றதே நமக்கு ஒரு ட்விஸ்ட் தான். ஏன்னா அதுல இருந்து கனெக்ட் பண்ணிருப்பான். அதுல ஒண்ணு இந்த திண்டுக்கல் ரீட்டா, அவங்க பேர் என்னது, ஏஜென்டினா சாரி ஏஜென்டினா வந்துட்டு அந்த பிளாக் ஸ்குவாட்ல ஒருத்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது எப்படின்னா கதத்துறாங்க, ப்ளீஸ் உங்க மாமா கால் பண்ணுங்கமா, கால் பண்ணா கேட்க மாட்டோம், டக்கு நிப்பாடு, டக்கு ஏஜென்டினா வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து செம்மையா இருக்கும். ஒருத்தர ஸ்பூன் வச்சு சதச்ச கொண்டே அதுக்கு அடுத்து உப்புலி அப்பன்னு வருவாரு. ஓகேவா, உப்புலியா சந்தன பாரதி இருப்பாரு அவரு. சரி இது ஓகேனா உள்ள போனா தம் அடிச்சுட்டு இளங்கோ நின்று இருப்பாரு, கார் டிரைவரா வராருல, அவருமே ஒரு ஏஜென்ட்டா இருப்பாரு. அப்ப கமல் சொல்வாரு வீடியோ தள்ளி போடு, சாரிப்பா 15 வருஷமா கேரக்டர் இருந்தனால ஒட்டி போச்சோன்னு அந்த குழந்தையை லாஸ்டா காப்பாத்துறப்ப ஃபகத் வாசில் டிரைவர் தான் கொடுப்பாரு. ஃபகத் வாப்பாரு அன்னைக்கு அடி வாங்குறீங்களா, ஃபகத்துக்கு ட்விஸ்டா இருக்கும், நமக்கு அது ஒரு ட்விஸ்டா இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா மறந்து போச்சு இல்ல கிளைமேக்ஸ்ல எல்லாமே முடிஞ்சிடும், சந்தனம் செத்துருவாரு, செத்ததுக்கு அப்புறம் வருவாரு
ரோலெக்ஸ் வந்துருவாரு. ரோலெக்ஸ் முன்னாடி உடனே பேசிருப்பான், ரோலெக்ஸ் அவன் பேரு டில்லி. அந்த திருச்சியில் நடந்த drug bust. ஸ்பீக்கர் கழுத்து அந்த அது இல்லடா, அது கருத்துடா. Actually என்னன்னா, அப்போ டைம்ல நான் நான் ரொம்ப இன்ஸ்டாகிராம்குள்ள வரல. எனக்கு உண்மையா என்னன்னா, நான் ஓப்பனிங் ஷோ தான் போனேன் விக்ரமுக்கு. எனக்கு உண்மையிலே சத்தியமா சொல்றேன், எனக்கு அப்ப வந்து சூர்யா படத்துல இருக்கான்னு தெரியாது. என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் போல. ஸோ சூர்யா பேர் போட்டது முடிஞ்சு போச்சு. சூர்யா பேர் போட்டிருக்கு நான் வந்து கண்டுபிடிக்க முடியும். நான் உள்ள போன சீனே எதுனா பாம்பு பிடிச்சு அந்த காலு வந்து உழுகுற அந்த போர்ஷனுக்கு தான் போறேன். ஐயோ சரி அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் ஒரு ஐடியாவில் விட்டுட்டு எனக்கு என்னன்னா எண்டு வரைக்கும் எவனுமே என்று சொல்லலை கூட வந்துடணும். நான் ஒரு டை ஹார்ட்டடு சூர்யா ஃபேனு இப்படி உட்காந்துருக்கேன். ஏன்னா எல்லாருமே கத்துறானுங்க. ஏன் இப்போ எல்லாருமே கத்த ஆரம்பிச்சாங்க. நான் என்ன நினச்சேன், அர்ஜுன் தாஸுக்கு தான் கத்துறாங்க, அர்ஜுன் தாஸை கொண்டு வந்துருக்காங்க கத்துறானுங்க அப்படின்னு ரொம்ப நேரம் நான் அந்த இதுலேயே இருக்கேன். எனக்கு முன்னாடியே அந்த கார் என்ட்ரிக்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன் கத்துறாங்க, ஏன் ஒரு மாதிரி நான் அப்படி நிற்கிறேன், ஏன் எல்லாம் கத்துறீங்கன்னு. ஏன்னா எனக்கு இன்னும் தெரியுது, நான் சூர்யாவை பார்க்க போறேன்றதெல்லாம் எந்த எதிர்பார்ப்புலையுமே இல்லை. எனக்கு வந்து இப்படி அந்த கார் வந்தோடனே அண்ணன் வராப்புல, அண்ணன் வந்து அந்த இதை உடைச்சிட்டு ரத்தம் பீச்சு அப்படி முகத்தை காட்டுறானுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3-4 செகண்ட் பிளாங்க, இது அண்ணன் இல்ல, இது சூர்யா அண்ணன் தானே, நம்ம அண்ணன். அப்புறம் தான் நீ எந்த ஏண்டா சொல்லலை ஏண்டா சொல்லலன்ட்டு நீ சொல்றல இதே மாதிரி எனக்கு ஒரு சீக்வன்ஸ் நடந்திருக்கு.